ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம கிராணி சாப்டர் 2 தான் விளாட போகிறோம். ஏற்கனவே சாப்டர் 1 மைண்ட் கிராஃப்டில் விளாண்டு போட்டிருப்போம். பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இது இல்லாமல் நம்ம ஈஸி மோட் விளாட போகிறோம். கிராணி மட்டும்தான் வச்சுக்க போகிறோம். ஏன்னா கிராண்ட் இருந்தால் ரொம்ப கஷ்டமாயிடும். இப்போ நான் ஃபஸ்ட் டைம் ப்ளே பண்ணுறதுனால அதுக்காக கிராணி மட்டும் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் நான் ப்ளே பண்ணுறப்ப கிராண்ட் டைம் வச்சுக்கிறேன். ஓகேவா காய்ஸ்? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போடலாமா? ஓகே, டே 1 ஸ்டார்ட் ஆக போகுது. காய்ஸ், இன்னும் நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிடுங்க காய்ஸ். நீங்கள் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் காய்ஸ். ஓகே, டே 1 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வாங்க இன்றைக்கி கிராணியை போட்டு புரட்டி எடுக்கணும். ரியல் கிராணியோட விளாட போகிறோம். மைண்ட் கிராஃப்ட் வந்து என் தம்பி தான் கிராணியாக இருப்பான். இப்போ ரியல் கிராணி என்ன காட்டுறேன் பாருங்க. சரி வாங்க இந்த வீடியோ எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த கதவை திறந்துட்டு மேலே போகலாம். இப்போ இங்கே ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கும். அது வழியாக மேலே போனோடனே ஃபஸ்ட்லேயே ஒரு ட்ராக் இருக்கும். அந்த ட்ராவில் என்ன இருக்குன்னு பார்ப்போமா? அப்படின்னா இந்த சொட்டை கிளவி இங்கே வச்சிருக்கலான்னு பார்த்துக்குவோம். இதை திறந்து பார்ப்போமா? இங்கே ஒரு டக் டேப் இருக்குது. இது ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான் யூஸ் ஆகும். நம்ம வந்து போட் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். இங்கே செக்யூரிட்டிக்கு இருக்குது. செக்யூரிட்டி இருந்தால் இந்த போட்டில் எதுவுமே இந்த ட்ராவில் எதுவுமே இருக்காது. நம்ம இந்த செக்யூரிட்டிக்கு எடுத்துகிட்டு போகலாம். அப்படியே போகிறதுக்கு முன்னாடி இந்த கபோர்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு போயிடுவோமா? அடத்து ஒன்றுமே இல்லை. என்ன சொட்டை கிழவி கால் மாதிரி தெரியுது. இருங்க, அந்த பொறா பாருங்க அந்த சொட்டை கிழவி. இவள்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கணும். இவர் ரத்தம் குடிக்கும் பிசாசு. இந்த இடத்துல நம்ம என்ன இருக்குன்னு பார்ப்போமா? இதில் மோஸ்ட்டாக போட்டோட இந்த ஸ்டேரிங் தான் இருக்கும். சரி வாங்க அந்த பாத்ரூமில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த பாத்ரூமில் இருக்கிறதுல இங்கே தான் போட் கீயே இருக்குது. எஸ்கேப்புக்கு தேவையான ஃபஸ்ட்டு பொருள் மெயின் பொருளில் போட் கீயே கண்டுபிடிச்சிட்டோம். சூப்பர். அடுத்து இந்த மாதிரி ஈஸியாக எல்லாத்தையும் கண்டுபிடிப்போம்னு நினைக்கிறேன். சரி வா, அங்கே ஒரு சொட்டை கிளவி பார்த்தோம்ல, அவள் கீழே அந்த ஸ்டெப்ஸில் இறங்கி வந்தாலும் இறங்கி வருவா. நம்ம கீழே அண்டர் கொண்டுக்கு போகிற இடத்துல இந்த போட் கீயை போட்டுட்டு நம்ம ஒரு இது திறந்தோம்ல அந்த ஷெல்ஃபு, அங்கே நினச்சி இருக்கான்னு பார்ப்போம். இங்கே நினச்சிருக்கா? அடைச்சே, இங்கேயும் ஒன்றுமே இல்லை காய்ஸ். எல்லாம் ஈஸியாக கிடைக்குன்னு பார்த்தா கிடைக்காத போல் இருக்கு. இந்த கிளாக்கை திறந்து பார்ப்போம். இந்த கிளாக்லேயும் ஏதாச்சும் பொருள் இருக்கும். கொடுங்கடா ஏதாச்சும். அந்த கிளாக்கில் எதுவுமே இல்லை காய்ஸ். சரி, இந்த கபோர்டு இங்கே ஹெலிகாப்டருக்கு அடைச்சே. ஹெலிகாப்டர் வச்சு நான் ஹெலிகாப்டருக்கு வச்சு என்னடா பண்ண போகிறேன்? அடைச்சி யூஸ்ஃபுல்லாக கொடுங்கடா. எனக்கு ஏதாச்சும் தேவையான பொருள் கொடுங்க. அப்போ தான் இந்த சட்டைகளுக்கு டிமிக்கி கொடுத்துட்டு இந்த வீட்டை வந்து தப்பிச்சு போக முடியும். சரி வாங்க மக்களே, பொறுமையாக இந்த ஸ்டெப்ஸில் ஏறி வந்துட்டோம். சொட்டைக்கிழவி இங்கே தான் இங்கே தான் இருக்கான்னு நினைக்கிறேன். தவறா பாருங்க. ஐயோ, இப்போ எனக்கு ஒரு ட்ரிக்கு தெரியும். இந்த சோஃபாவில் டைனிங் டேபிள் சுற்றி வந்தோம்னு வச்சுக்கோங்க, இந்த சொட்டைக்கிழவியோட ஜாலியாக ஃபன் பண்ணி விளாட்லாம். ஸ்டன்கன் கிடச்சா சூப்பராக இருக்கும். அப்படி பண்ணுவா, அப்படியே ஆடிட்டு இருப்பா. அது சூப்பராக இருக்கும். உங்கள் எத்தனை பேருக்கு அந்த ஸ்டன்கனில் கிராணி அடிக்கிறது பிடிக்கும்னு சொல்லுங்கள் கைஸ், கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேலுக்கு என்ன சேசிங்கண்ணா விடவே மாட்டா, துரத்திக்கிட்டே இருக்கா. சரி வாங்க நம்ம அப்படியே போவோம். இந்த இடத்துக்கு ஏற்கனவே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அந்த கிளவி வேறு துரத்திக்கிட்டே இருக்கா. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஐயோ, துரத்திட்டு வரான்னு பார்த்தா இப்போ தான் காய்ஸ் பொறுமையாக அந்த ஸ்டெப்ஸ்லேருந்தே இறங்கி வரா. திரும்பி வந்த இடத்துலேருந்து திரும்பி ஓட வர்றாளே. காய்ஸ், நீங்கள் என்ன இந்த வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சீக்கிரமாக பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அடுத்த வீடியோ போடுவேன். அட பாவி, நான் போடுன்னு சொன்னால் அவங்க ட்ராப்பை போட்டுட்ருக்கா. அவள் ட்ராப் போடுறப்ப நம்ம எட்டி பார்த்ததெல்லாம் நம்மளை பார்த்துட்டா நம்ம இந்த இடத்துல வந்து ஒழிஞ்சிக்கும். இந்த குட்டியாக இந்த வக்கத்தில் அந்த கன்று இருக்குல்ல அங்கே ஒழிஞ்சிக்கும். இந்த வரா பாருங்க, இந்த பேட்டை பாருங்க, எப்போ ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது. நம்மளை மாதிரி எத்தனை பேரை பிடிச்சி வச்சு அடிச்சிருக்காங்களே. இங்கே தான் இருக்கா. ஐயோ, ஜஸ்ட் மிஸ்டேக் ஆகிடுச்சு. நேரம் மாட்டிருப்போம் அவள்கிட்ட. 75 years later. அந்த சொட்டை கிழவி ரொம்ப நேரமாக இங்கேயே சுற்றிட்டு இருக்கா கைஸ். இங்கேயே நிற்கிறா, இங்கேயே ட்ராப் போடுறா. இங்கேருந்து போகிற மாதிரியே தெரில. நம்ம கட் பண்ணிட்டேன் கைஸ். நான் கிளவி மறைஞ்சு போன மாதிரி இருக்கா. அந்த போயிட்டு இருக்கா பாருங்க அவள். சரி வா, கிளவி அந்த பக்கம் போயிட்டா. நம்ம இந்த பக்கம் இப்படியே போய் கிச்சனில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அங்கே பாருங்கள், ட்ராப்பு போட்டு வச்சுருக்கா. நம்ம மாட்டுவோம், நம்ம தலையை உடைக்கலான்னு. அட கிளவி, ஏன்டி பின்னாடியே வர? ஒரு கிச்சனை கூட நிம்மதியாக எக்ஸ்ப்ளோர் பண்ண விட மாட்டேன். திரும்பி நான் டைனிங் டேபிளில் சுற்றுறது தானே, வர லேட் ஆகுது. பேட்லாக்கி கிடச்சிருக்கு காய்ஸ் நம்மளுக்கு. காய்ஸ், நம்ம எதிர்ப்புற அந்த ஒரு உட்டு மாதிரி இருக்குல்ல, இது சொல்லிட்டா இங்கே ஒரு வே போகும். இங்கே நம்மளுக்கு என்ன பொருள் கிடைக்குதுன்னு பார்ப்போமா? பூட்டு க்ரோபார் கிடச்சிருக்கு. அவ்வளோதான், 2 பொட்டியை திறந்ததில் என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டன்கன் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு இங்கேயே இருக்கிற ஒரு ரூமில் வந்து ஒரு பொட்டி இருக்கும். அந்த பொட்டியை போய் திறந்துடலாம். ஃபஸ்ட்டு கிளவி இருக்கலான்னு பார்த்துக்கணும். இல்லைனா இந்த ரத்த பேட் எடுத்து ஒரே அடி தான் நம்ம மர்கையாகிடுவோம். இந்த பொட்டியை திறந்து பார்ப்போமா? இங்கே வந்து கட்டிங் பிளேயர்ஸ் இருக்குது. இது அந்த கொசுமுக்கான்னு சொல்லுவாங்களா, ஜெனி கேமிங், அந்த பையில இருக்கிற இடத்த கட் பண்ணிக்கிறதுக்கு தேவைப்படும். ஸோ நம்ம அதை வச்சுக்கலாம். அப்புறம் முக்கியமான விஷயம், இந்த டோரில் இருக்கிற லாக்கை முதல்ல திறந்து வரணும். அப்போ தான் கீழேருந்து மேலேயும் மேலேருந்து கீழேயும் போக ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த ட்ராவலில் ஒன்றுமே இல்லை. போடுங்க, ஸ்டன்கன் கிடச்சிருச்சு. கிளவியை கதறோட போகிறோம். அவ்வளோதான். செத்தாடா கிளவி, எங்கடி இருக்கா? வாடி முதல்ல இங்கே வாங்க. கிளவியை தேடி நம்ம போதே அவளை, கிளவியே நம்ம இருக்கிறது கூப்பிட்டு வருமா? அது எப்படின்னா, இந்த டைனிங் டேபிளில் இந்த ஸ்டன்கனை தூக்கி போட்டு ட்ராப் பண்ணி எடுத்திங்கன்னா கிளவியே நம்ம இருக்கிற இடத்துக்கு தேடி வருவா. அப்புறம் அவளை ஒன்று பண்ண வைக்கலாம்.
என்ன பண்ண வைக்கலாம்னா டான்ஸ் ஆட வைக்கலாம். அது எப்படி தெரியுமா? இப்போ நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த வந்துட்டா டான்ஸை போடு. வேப்பிலை வெக்காளி அம்மன் வேப்பிலை சாவுடி. அவ்வளோதான் காய்ஸ். இன்னும் 2 நிமிஷத்துக்கு கிளவியோட தொல்லை இல்லை. ஜாலியாக இந்த வீடியோ எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். கிளவனும் இருந்தோன்னு வச்சுக்க, அவள் பின்னாடியே விழுந்துருப்பா. நான் அவன் பின்னாடியே சுற்றுறான் நாய்க்குடின்னு காலை பிடிச்சிட்டு பின்னாடியே வந்துட்டுருப்பான். நல்ல வேலை அவன் இல்லை. சரி வாங்க, இந்த குரோபார் எடுத்துகிட்டு இந்த கதை நம்ம ஏற்கனவே திறந்துட்டோமா, கீழே இருக்கிற பொட்டியையும் திறந்துருவோம். அதில் என்ன கிடைக்கிதுன்னு பார்ப்போம் வாங்க. அதிலே வச்சு யூஸ்ஃபுல்லான பொருள் கிடச்சா சூப்பராக இருக்கும். ஈஸியாக எஸ்கேப் பண்ணிட்டு இந்த இடத்துல தப்பிச்சு போயிடலாம். நல்லா என்ன பொருள் கிடைக்கிதுன்னு பார்ப்போம். இதான் பக்கத்தில் வந்துட்டோம். டக்குன்னு திறந்து பார்த்துருமா, பொடியில் என்ன கிடைக்கிது? போடு ஸ்பார்க் ப்ளக்கு. இதை வச்சு நம்ம இதுதான் போட் எஸ்கேப் பண்ணிடலாம். இது வந்து இன்னொரு பொருள் கிடச்சிருக்கு நம்ம போட் எஸ்கேப்புக்கு. இதை போய் நம்ம இப்போயே போய் போட்டில் பொருத்திடலாம். அப்போ தான் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், பொருத்தியாச்சு காய்ஸ். வெற்றிகரமாக 2 பொருள் எடுத்துட்டோம். தெரிவாங்க, திரும்பி நம்ம மேலே போவோமா? மேலே போய் வேறு என்னென்ன பொருள் கிடைக்குதுன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். இன்னும் நம்ம கிச்சனை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலான்னு நினைக்கிறேன். கிச்சனை ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலான்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த டோர் அதுவே திறக்குது. அடச்சை, இந்த இதை நம்ம ஏற்கனவே வந்துட்டுமே. நம்ம தான் டக் டேப்பை போட்டோம். இப்போ தான் காய்ச்சி எனக்கு ஞாபகம் வருது. நம்ம செக்யூரிட்டிக்கு எடுத்தோமே, செக்யூரிட்டிக்கு எங்கே போட்டோன்னு தெரியலையே. இது கிராணி இங்கே வரப்போ நம்ம பாத்ரூமில் தான் போட்டோம்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த பைப்பில் தொத்திட்டு கிடக்கு பாருங்க, குரங்கு மாரி. இந்த பாத்ரூமில் கிடக்கு. சரி, அவங்க எடுத்துகிட்டு போய் செக்யூரிட்டி ரூமில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். சரி, இந்த ஃபோன் வேறு லாக் ஆகுது காய்ஸ். அப்படியே நீங்கள் என்ன ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதையும் சேர்த்து கமெண்ட் பண்ணிடுங்க. நான் யூஸ் பண்ணுற ஃபோன் வந்து விவோ. ஓகே வாங்க, செக்யூரிட்டி ரூம்கிட்ட வந்துட்டோம். இதை திறந்து பார்த்துருவோமா? ஐயே இங்கே டோர் ஹேண்டிலா? இந்த டோர் ஹேண்டில் நம்மளுக்கு தேவையே இல்லை காய்ஸ். முதல்ல அதை இங்கே ஒழிச்சு வச்ச கிராணி மண்டையை உடைக்கணும். எங்கே இருக்கா வந்து கிளவி? ஆமாம் காய்ஸ், இப்போ நான் மறந்தே போயிட்டேன். இந்த குட்டி வேலவை பேட்லாக்கிய போட்டோமே, அவ்வளோதான் எடுத்துட்டோம். சரி வாங்க, அந்த பேட்லாக்கி எடுத்த கையோடையே கொண்டு போய் கீழே போட்டு வந்துடுவோம். இல்லைனா எங்கே போட்டோன்னு மறந்து போயிடுவோம். அடச்சை, இந்த ஃபோன் வேறு கைஸ். சரி வாங்க, இப்போ சீக்கிரமாக கீழே போயிடுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கிராணி பண்ண தொலைவில் கிச்சனை எக்ஸ்ப்ளோர் பண்ணவே இல்லை. என்ன கிடைக்குன்னு பார்ப்போமா? போடு. இங்கே வந்து ஹெலிகாப்டர் மேனுவல் இருக்குது, தேவைப்படாது. இந்த கபோர்டில் ஒன்றும் இல்லை, இந்த இதுலேயும் ஒன்றும் இல்லை. அங்கே மீட் இருக்குது, தேவைப்படாது. இங்கே ஒன்றும் இல்லை, இங்கேயும் ஒன்றும் இல்லை. இந்த இதுக்குள்ளார இங்கே வெஞ்ச் இருக்குது, தேவைப்படும் கைஸ். இதுக்குள்ளேயே ஒன்றுமே இல்லை. சரி வாங்க, அந்த பேட்லாக்கியை கொண்டு போய் இந்த போட் எஸ்கேப் பண்ணுற அந்த ஸ்டெப்ஸில் போட்டுருவோம். என்ன சத்தம் இது? ஐயோ, கிராணி வந்துட்டா. வாங்க, ஓடு. ஐயோ, வேறு தொல்லை பண்ணுவாளே. ஸ்டன் கண்ணை வேறு எங்கே போட்டோன்னு தெரியல. எடுத்து சுடணுமே அதை. வந்துட்டா கண்ணு. எடுங்கடா கண்ணை. கிளவி, சொட்ட கிளவி. எங்கடி இருக்க சாவுடி? வேப்பிலை வெக்காளி அம்மன் வேப்பிலை செத்துப்போ. சாவுடி சொட்ட கிளவி. டோர் ஹேண்டில் எங்கே ஒழிச்சு வச்சிருக்க? நினச்சி பொருள் உடைக்கணும் எடுத்தா கொண்டு போய் செக்யூரிட்டி ரூமில் ஒழிச்சு வைப்பியோ? செத்துப்போ. கொன்ன கையோடையும் பேரனுக்கும் சங்கு ஊத போகிறேன்டி. பால் ஊற்றுறோம் பேரனுக்கும். இந்த ரூமை திறந்து இந்த சன்கனை இங்கே போட்டு வெஞ்சு எடுத்துகிட்டு வந்து உன் பேரனுக்கு பால் ஊற்றலன்னா என் பேர் ஜிஜே இல்லடி. வா, இருக்கு. நீ வரதுக்கு 2 நிமிஷம் வேணும். அதுக்குள்ளாட்டி உன் பேரனுக்கு நான் பால் ஊற்றிடுவான். வா, பார்த்துருவோமா? இங்கே தானே வெஞ்சு இருந்துச்சு. அந்த ஓவனுக்குள்ளே தான் இருக்குது. வா. நீ வரமாட்டேன்னு தெரியும். அதுக்கு அப்படி ஓவராக பேசிட்டு இருக்கேன். அதுக்கு வந்துடாதிரியே. டிப்ரெஷன். நம்ம கத்திரத்துக்கு சொட்டையில வந்துட போகிறா. வாங்க, ஒரு 8 பார்த்துட்டே அவன் பேரனுக்கு பால் ஊற்றுவோம். பால் ஊற்ற வச்சுருந்தீங்கன்னா வந்துடணும் கைஸ். இப்போ பாருங்க, அவன் இன்னைக்கு கத்திர விட போகிறோம். அவளோட இன்னும் பொண்ணு ஏஞ்சலினாவும் மேலே இல்லை, ஏஞ்சலினா ஸ்டென்ட்ரினா வந்து பாப்பா ஆவியா, அவளுக்கும் இன்னைக்கு கத்திர விட போகிறோம். வாங்க, வெற்றிகரமாக திறந்து விட்டாச்சு இந்த வாழ்வை. இன்னைக்கு மேலே போய் ஸ்டன்கன் எடுத்துட்டு கொளுத்தலைன்னா என் பேர் ஜிஜே இல்லைடா. எடுங்கடா அந்த ஸ்டன்கன்னை. இல்லை, எங்கடா இருக்கேன் குட்டி குஞ்சான்? வெளியே வாடாலே. எங்கடா இருக்க? என்னோட கூடாரத்தில் போய் ஒளிஞ்சிருக்கேடா குட்டி குஞ்சா. ஸ்பீடாக வெளியே வாடாடே. உன்னை போட்டுட்டு இப்போ என்ன பண்ணுற பாரு, அந்த கிராணியை கதற விடணும். செத்து போடா. என்ன நீ வேப்பிலைன்னு டான்ஸ் ஆடுற? நான் கிராணிட்டு சேர்ந்து ஆடுறியா டான்ஸு? பரமா, அவன் செத்துட்டான்டா. ஐயோ, இவளுக்கு வேற பால் ஊற்றிட்டோமே. இப்போ கிராணி வேற கண்ணு ரெட்டாகி நம்மளை அடிக்க வருவா. நம்ம எதுக்கும் இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்துட்டே போயிடுவோம். எதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கும்? என்ன இப்போ பிரச்சனை? இங்கே சேஃப்கி இருக்குது. இந்த சன்கன் எடுத்து கொண்டு வெளியே போட்டுருவோம். சப்போஸ் நம்ம செத்து போய்ட்டு நான் கிரானைட் அடி வாங்கி செத்து போயிட்டோம்னா அப்புறம் அந்த குட்டி கொஞ்சம் உயிரோடு வந்துடுவான். அப்புறம் சன்கன் எடுக்கிறது கஷ்டமாக போயிடும். வாங்க, அந்த சேஃப் கீயை சீக்கிரமாக போய் எடுத்துகிட்டு வருவோம். சரி வாங்க, அந்த கீயை எடுத்துக்கிட்டு குடுன்னு ஓடி போய் சேஃப் கீ இருக்கிற ரூமை போய் திறந்துருவோம். அதுக்குள்ளே இந்த கிராணி எங்கேயாச்சும் இருந்தானா ஒன்றும் பண்ண முடியாது. நம்மள்கிட்ட ஸ்டன் கன்னும் இல்லை, கன்னும் இல்லை. வெப்பன் கீ எங்கே ஒழிச்சு வச்சிருக்கானே தெரில இந்த கிளட்டு கிளவி. சரி வாங்க, அந்த ரூம் பக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் அந்த ரூம் இருக்குது.
எங்கே இது இல்லை இந்த இருக்குது இந்த சேஃப் கீ போட்டு கேசலின். இந்த எஸ்கேப்புக்கு தேவையான பொருள் இது ஒன்று. நம்ம 3வது பொருள் எடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். அங்கே டக்கு 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 டக்குன்னு போய் இந்த கேஸ் சிலிண்டர் கொண்டு போய் கையோட இதில் ஊற்றிட்டு வந்துடுவோம் போட்டில். அப்போ தான் திருப்தியாக இருக்கும். ஏன்னா எங்கே போட்டாலும் தொலைஞ்சிருவேன், மறந்துடுவேன். இந்த போட்டு பக்கத்தில் வந்தாச்சு. ஊற்றுறதுல நீங்கள் இன்னும் யாரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிடுங்க காய்ஸ். நான் எத்தனை வாட்டி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, பண்ணிடுங்க ப்ளீஸ். ஓகேவா? இந்த இன்னும் கொஞ்சம் தான் ஊற்றணும். கொஞ்சம் தான் க்ரீன் கலர் வந்துருச்சு, ஃபில் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஃபில் ஆகிடுச்சு, அவ்வளோதான். இங்கே தூக்கி போட்டு அடுத்த வேலையாக பார்ப்போம். சரி வாங்க காய்ஸ், நம்ம கிராணி ஹவுஸ் மேலே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிப்போம். சொட்டைக்கிளி வேறு எங்கே இருக்கான்னு தெரில. இந்த தான் போட் கீ கிடக்கு, ஞாபகம் வச்சுக்கணும். ஐயோ சொட்டைக்கிளி வந்துட்டா. சொட்டைக்கிளி வாடி, என்ன பண்ணிகிட்ருக்க பெரிய ஆளாக நின்று? இப்போ வா, என்னோட ரிங்கா ரோஸ் விளாட போகிறேன். வா 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 வா. அவ்வளோதான், இப்படி வந்தாச்சு. சொட்டைக்கிளிக்கு மூளை கூட இல்லை. நம்ம அப்படி வந்தால் அவங்க அந்த வழியில் வராமல் சுற்றிக்கிட்டு வரா நம்மள மாதிரியே. என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அவளை? இந்த பேட்லாக்கி இருக்குது, இதை எடுத்துகிட்டு போய்ப்போம். அதுக்கும் முன்னாடி இந்த ஸ்டன்கன் அந்த மேட்டில் கிடக்கு, அதை எடுத்து திரும்பியும் கிளவியை வேப்பிலையை டான்ஸ் ஆட விடணும். எங்கே இருக்க சொட்டை கிளவி முன்னாடி வாடி, செத்துப்போ. வேப்பிலை வெக்காளி அம்மன் வேப்பிலை சாவு. செட்ட கிளவி, நீ செத்து போனா புருஷன் வந்து உனக்கு தூக்கிட்டு போயிட்டான் சமாதி பெட்டியில் வச்சு. நானா தூக்கிட்டு போனான்னு பார்த்தா இங்கே கிடக்குறா பேட் வச்சுட்டு பப்பறகான்னு. சரி வாங்க, அவள் எப்படியோ கிடக்குறா, இது அவள் வீடு. நம்ம கீழே போய் இந்த பேட்லாக்கியை வச்சு அந்த பேட்லாக்கு ஒரு இது மாதிரி இருக்கும்ல, கேஸ் மாதிரி, அதை திறந்து அதுக்கு ரிவரை கீழே தள்ளி விட்ருவோம். அப்போ தான் அந்த கேட் ஓப்பன் ஆகும். எவ்வளோ சீக்கிரமாக தப்பிச்சு போகிறோமோ அது நம்மளுக்கு, இல்லைன்னா கிளவிட்ட மாட்டக்கூடாது. ஏன்னா இன்னொன்று குட் நியூஸ் என்னன்னா, பட் இன்னும் டே 1லேயே தான் இருக்கும். டே 1லேயே தப்பிச்சிருவோன்னு நினைக்கிறேன். தப்பிச்சா நல்லா தான் இருக்கும். ஓகே, அந்த கேட்டை ஓப்பன் பண்ணியாச்சு. காய்ஸ், இன்னொரு குட் நியூஸ் என்னன்னா, எஸ்கேப்புக்கு தேவையான எல்லா பொருளுமே எடுத்துட்டோம். இன்னும் போட் ஸ்டேரிங் மட்டும் கிடச்சா போதும் காய்ஸ். எனக்கு தெரிஞ்சு தாத்தாவோட செக்யூரிட்டி ரூமில் இன்னும் நம்ம சர்ச் பண்ணி பார்க்கல. ஸ்பீடாக செக்யூரிட்டி ரூமுக்கு போயிட்டு அந்த மேலே அந்த ஏனில் ஏறி மேலெல்லாம் எங்கேயாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். அதுக்காக இப்போ போயிட்டுருக்கோம். ஓகே, வந்தாச்சு. இந்த இருக்குது ரூமு. இப்போ இங்கே இருக்கிற ஏனில் ஏறி போய் இந்த ட்ராவல் இருக்குன்னு பார்த்துட்டோம். இந்த ஏனில் இப்போ ஸ்பீடாக ஏறணும். ஓகே வந்தாச்சு. ஃபஸ்ட்டு இந்த ரூமை திறந்து பார்ப்போம். ஸ்டேரிங் ஹேண்ட் வீலா. சரி வாங்க, அதுக்கு ஆப்போசிட் ரூமில் ஏதாச்சும் வந்து உருப்படியாக கிடைக்குதான்னு பார்ப்போம். ஏன்னா இந்த ட்ராவல் திறந்துருக்கு ஏற்கனவே. போடு வெப்பன் கீ, ஏதோ கிளிச்சில் திறந்துருக்கு போல் இருக்கு. சரி வாங்க, ஸ்பீடாக கீழே போய் இந்த வெப்பன் எடுத்து நீங்கள் கிராணியை போட்டு அடிச்சு நிமித்தணும். நம்ம ஏற்கனவே கொண்டு போட்ட சொட்டை கிளவி நேரம் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். 2 மினிட்ஸ் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். வாங்க, கொஞ்சம் பதுங்கியே போய் வெப்பன் கீ எடுத்துகிட்டு வந்துடுவோம். வாங்க நம்ம இந்த வழியாக போயிருக்கலாம். அந்த பெட்ரூம் வழியாக கீழே போகிற அந்த ஸ்டேர்ஸ் வழியாக போய்க்கலாம். ஏன்னா இதான் ஈஸி. இல்லைனா அந்த வழியாக போனோம்னா சுற்றிக்கிட்டு போகணும். ஸ்பீடாக போங்க. வந்தாச்சு, பக்கத்தில் வந்துட்டோம். இந்த இருக்குது இந்த டோரு. இங்கே தான் கேட்கவும் திறந்துட்டோம். இப்போ உள்ளே போய் இந்த வெப்பனை இருக்கணும். இந்த டபுள் பேரல் எடுத்து 2 புல்லட்டை லோட் பண்ணி இன்னைக்கு அடிக்கிறான் கிராணியை பட்டால்னு. 2 புல்லட் எடுங்கடா, 2 புல்லட்டையும் எடுத்தாச்சு. சொட்டை கிளவி எங்கடே இருக்கா? முன்னாடி வழி பார்ப்போம். இதோட நான் 4-5 வாட்டி அடிச்சிட்டேன்டி. நீ நான் ஒரு வாட்டியாச்சும் அடிச்சியா? எங்கே இருக்க? கன் எடுத்து வாட்டி ஒழிஞ்சிட்டியா? இருடி, நானே உன்னை எப்படி வர வைக்கிறேன்னு பாரு. எங்கடி இருக்க? கிச்சனில் சமைச்சிட்டு இருக்கான்னு பார்த்தா அங்கேயும் காணும். இப்போ பாரு, நீயே வருவேன்ட்ட அடி வாங்கி சாவ பாரு. இப்போ பாரு, நீ என்கிட்ட வருவ. இப்போ 1 2 3 சொட்டாளி வாடி 4 5 எங்கே தாண்டி இருக்க? வந்து தொலைவேண்டி, கண் எடுத்தா வரமாட்டேற. 6 வா செத்துப்போ. முன்னாடி இது மூஞ்சி இப்படி வைத்து. காய்ஸ், இப்போ நீங்கள் பார்த்து வந்து ஸ்லோ மோஷனில் நம்ம கிராணி அடித்தோம். சீக்கிரமாக மேலே போயிட்டு சரி இங்கேயே ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். நம்ம இங்கே போய் இது எடுத்துகிட்டு வருவோம், அந்த கட்டிங் பிளேஸ். அது கீழே இருக்கிற அந்த பாக்ஸில் தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். வாங்க ஸ்பீடாக போவோம். இன்னும் ஸ்டேரிங் மட்டும் கிடச்சிட்டா நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். ஓகே, இன்னும் டே 1ல் தான் இருக்கும். கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்குது. வாங்க, இந்த ஸ்டெப்ஸ் வந்துருச்சு, கீழே இறங்கி போவோம். அந்த பாக்ஸில் போய் கட்டிங் பிளேஸ் தான், அதை எடுத்துகிட்டு வருவோம் ஸ்பீடாக போய். எங்கடா கட்டிங் பிளேஸை காணும்? குரோபார் இருக்குது. ஓ ஷிட், எனக்கு தெரிஞ்சது மேலே இருக்கிற ரூமில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் காய்ஸ். வாங்க ஸ்பீடாக இப்போ அங்கே போகணும். ஏற்கனவே 2 நிமிஷம் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். இந்த கிளவி வரை எந்திரிச்சு வந்துருப்பா. நம்மள்ட்ட கன்னும் இல்லை, கன்னை கொண்டு செக்யூரிட்டி ரூமில் பிடிச்சிருக்கோம். ஸ்டன் கன்னும் எங்கே கிடக்குன்னு தெரில. வாங்க ஸ்பீடாக போய் அங்கே மேலே இருக்கிற அது பாத்ரூம் தான் நினைக்கிறேன், அங்கே இருக்கான்னு பார்ப்போம். எங்கே இந்த இருக்கா? இந்த தான் கழிச்சிருக்கு. சரி, இது தெரியாமல் அது வரைக்கும் போயிட்டு வந்துட்டோம். சரி வாங்க, இதை எடுத்துகிட்டு ஸ்பீடாக மேலே போவோம். அப்போ தான் அங்கே என்ன கிடைக்குதுன்னு பார்க்க முடியும். அந்த கொசு முக்கன்ட்ட
இங்கே போடுவோமா? ஐயோ இதுவும் கீழே விழுவுதே. சரி வாங்க திரும்பி கீழே எடுத்துருவோம். இவன் பொத்துன்னு விழுந்தே அவன் கால் உடஞ்சி வைத்து நொண்டி நடக்கிறான். இதை எடுக்கணும், டக்குன்னு எடுத்தாச்சு. சரி கொண்டு போய் மேலே போய் ஃபுல்லாக மேலே ஏறி போடணும், இங்கேயே போடக்கூடாது. ஓகே ட்ராப் பண்ணிடலாம் இங்கேயே, அப்போ தான் கீழே விழுவாது. இதெல்லாம் ஓட்டை போயிடுச்சு, பொருள் போட்டுக்கலாம் கைஸ். நான் மறந்தே போயிட்டேன். இது ஏன் நம்ம கீழே மேலே ஏறி வந்துட்டுருக்கோம். சரி அவங்க கீழே போய் கன் எடுத்துகிட்டு வந்துடுவோம். இதோட 4-5 வாட்டி கீழே வந்துட்டான். கிராண்ட் அடித்தா கால் நோண்டுவோன்னு அந்த மாதிரி நோண்டிட்டு இருக்காங்க. கீழே வந்து சரி அவங்க மேலே ஏறுவோம். ஒரு புல்லட் தான் இருக்குது, பார்த்து சுடணும். இல்லை மேலே 2 புல்லட் இருக்குன்னு நினைக்கிறேன். இதை எடுத்துகிட்டு போய் சீக்கிரமாக சுட்டுருவோங்க. இங்கேம்மா இந்த இடம் இல்லை, இதுக்கு ஆப்போசிட்டில் இந்த டோர் தான். சுடு எங்கே டம். அவ்வளோதான் சுட்டாச்சு கைஸ். இன்னும் 2 புல்லட்டை ரீலோட் பண்ணி வச்சுக்குவோம், அப்போ தான் கிளவி வந்து அடிக்கலாம். இங்கேயே போட்டுடலாம். போய் கட்டிங் பிளேயர்ஸ் எடுத்துகிட்டு வருவோம். இந்த இருக்க கட்டிங் பிளேயர்ஸு எடுத்துகிட்டு போய் சீக்கிரமாக அந்த கொசு முக்கனை நம்ம அறுத்து பார்க்கணும் உள்ளே இருக்குன்னு. இங்கே கிரனேட் இருக்குது கைஸ். கிராண்ட் வச்சு ஃபன் பண்ணலாம். ஆனால் இந்த வீடியோவில் பண்ண முடியாது. வேறு வீடியோவில் நம்ம பண்ணுறப்ப அடுத்த எஸ்கேப் பண்ணுறப்ப கிடச்சிதுன்னா அந்த வீடியோவில் ஃபன் பண்ணலாம். திறந்து வச்சாச்சு. பாருங்க போடு போட் ஸ்டேரிங். அவ்வளோதான் எஸ்கேப் பண்ணிட்டோம். இதுவும் டே 1லேயே எஸ்கேப் பண்ணோம். தக்கிட்ட கீழே போய்ட்டு போட் ஸ்டேரிங்கை போட்டு போய் தப்பிச்சிட வேண்டியதான். அப்படியே கிராணியை கொல்லணும், தான் நிம்மதியாக தப்பிக்கலாம். இல்லைனா அப்புறம் தப்பிச்சதுக்கப்புறம் அவளை கொல்லலேன்னு அப்படியே மனசுக்குள்ளே குத்திக்கிட்டே இருக்கும். சரி வாங்க சீக்கிரமாக இந்த போட் ஸ்டேரிங் எடுத்துகிட்டு போயிடுவோம். அதுக்கு முன்னாடி இந்த ஷார்ட் கன் எடுத்துகிட்டு போயிடுவோம். கிராணி எங்கேயாச்சும் சுட்டுடலாம். இங்கே ஒரு குட்டியாக வழி இருக்குமே, எங்கே அந்த வழியை காணும். தெரிஞ்சு அந்த ரூமில் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே கன்னை போட்டுக்குவோம். அடச்சை கன்று உள்ளே போகவே மாட்டேங்குது கைஸ். இன்னொரு வாட்டி போட்டு பார்ப்போருங்க. அடச்சை போகவே இல்லை. சரி வாங்க இந்த ஹேண்ட் ஸ்டேரிங் எடுத்துகிட்டு நம்ம இந்த கன்னை தூக்கி போட்டுருவோம் வச்சு. என்ன ஹேண்ட் ஸ்டேரிங் போக மாட்டேங்குது. இவங்க உட்காந்து தூக்கி போடுவோம். ஐயோ கீழே வந்துட்டோம். எனக்கு தெரிஞ்சு கிராண்ட் இன்னும் மயக்கத்தில் இருப்பான்னு நினைக்கிறேன். 2 மினிட்ஸ் முடியலன்னு நினைக்கிறேன். வாங்க இந்த ரூம் வழியாக சீக்கிரமாக கீழே போயிட்டு அந்த போட்டில் இந்த ஸ்டேரிங்கை போட்டு தப்பிக்கிறோம். அவங்க ஸ்பீடாக போகலாம். எனக்கு தெரிஞ்சு கிராண்ட் வர மாட்டேன்னு நினைக்கிறேன். எட்டி வந்துடாதே, நான் தப்பிக்க போகிறேன். அதுக்கப்புறம் தப்பிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்துக்க பாய்டா பேராண்டின்னு பாயலங்கம்மி நான் இப்போ இருப்பேன். போட் இங்கே தான் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்பீடாக கொண்டு போய் போட்டு வந்துடுவோம் அதை போட்டில். அடுத்து நம்ம போட் கீ எடுத்தாலும் இந்த ஸ்டேரிங்கை மாட்ட முடியும். இங்கே போட்டுடலாம். போட் கீ சரி முன்னாடி கொண்டு வந்து இங்கே போட் கீ போட்டுருந்தோம்னா ஸ்பீடாக தப்பிச்சிருக்கலாம். இவ்வளோ தூரம் திரும்பி போய் அந்த பழையில எடுத்தது தேவையில்ல. இப்போ வந்துருப்பான்னு நினைக்கிறேன். 2 நிமிஷம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். வாங்க சீக்கிரமாக அதை எடுப்போம். கிளவி வராளா? எடுத்தாச்சு. வாங்க ஸ்பீடாக ஓடிடுவோம். அதை இங்கே வரல வாங்க ஓடு போய் சீக்கிரமாக போட்டில் போடுவோம். ஸ்டெப்ஸில் ஸ்பீடாக இறங்கிட்டு இருக்கோம். வாங்க கீழே போய்டுவோம். அந்த போட்டில் போய் இந்த உட்காந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேரிங்கை மாட்டுவோம். உட்காரு ஸ்பீடாக உட்காரு. ஓகே ஸ்டேரிங் எடுத்தாச்சு, போட்டுடலாம். அடுத்து இந்த கீ அடுத்து போடுங்க. ஸ்டார்ட் த இன்ஜின். அவ்வளோதான் கைஸ், எஸ்கேப் ஆகிட்டோம். அடுத்து என்ன எஸ்கேப் பண்ணலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். போயிட்டு வரட்டாடி கிராணி சொட்டை. அடுத்து எஸ்கேப்பில் உன்னை பார்க்குறேன். அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.